அது ஒரு சிறு கிராமம். சுற்றிலும் வயல்கள் சூழ்ந்து ஆங்காங்கே சிறு மரத் தோட்டங்கள் நிறைந்து அந்த கிராமம் அழகான தோற்றத்துடன் விளங்கியது. அழகான கிராமம் என்பதை தவிர அதற்கு வேறொரு சிறப்பும் இருந்தது. பாடாலி புத்திரத்திலிருந்து புத்தகையா போவதற்கும் காசியிலிருந்து ராஜகிரி போவதற்கும் இடையே அந்த கிராமம் இருந்தது. வழிப்போக்கர்கள் சந்தித்துக் கொள்ளும் மைய ஊராக அது விளங்கியது. அதனால் உழவு தொழிலை தவிர அந்த கிராம மக்கள் மற்றொரு தொழிலும் செய்து பிழைத்துக் கொள்ள வழி இருந்தது. வழிப்போக்கர்களுக்கு வேண்டிய வசதிகளை செய்து கொடுத்து அவர்கள் தரும் பணத்தை பெற்றுக் கொள்வதுதான் அந்த தொழில். விருந்தினர்களை வரவேற்று உபசரிக்க வேண்டும் என்கிற பண்பாடெல்லாம் எப்போதாவது அத்தி பூத்தார் போல் வருகிற விருந்தினர்கள் விஷயத்தில் தான் கையாள முடியும். நாள்தோறும் விருந்தினர் வந்து கொண்டே இருந்ததால் அதெல்லாம் நடைபெறக்கூடிய காரியமா என்ன? அதற்காக அந்த ஊர்க்காரர்கள் வருகிற விருந்தினர்களை விரட்டி எடுத்து விடவில்லை. அவர்களே உபசரிப்பதை ஒரு தொழிலாக மாற்றிக்கொண்டு விட்டார்கள். இருக்க இடமும் உண்ண உணவும் தேடி வருபவன் அவை அடியோடு கிடைக்காவிட்டால் தான் வருத்தப்படுவான். காசு கொடுத்து கிடைக்கும் என்றால் நல்லதாக போயிற்றே என்றுதான் எண்ணிக்கொள்வான். முன்பின் தெரியாதவர்களிடம் பழகுகிற கூச்சம் சிறிதும் இல்லாமல் பழக முடியுமல்லவா? இந்த மாதிரியான நேரங்களில் காசு செய்கிற உதவி பெரியதுதான். அந்த ஊரின் முக்கியத்துவத்தை உணர்ந்துதான் மாமன்னர் அசோகர் அங்கே ஒரு சத்திரம் கட்டும்படி ஏற்பாடு செய்தார். சத்திரம் ஏற்பட்ட பிறகு அந்த ஊரின் சிறப்பு மேலும் அதிகமாயிற்று. வழிப்போக்கர்களுக்கும் நல்ல வசதியாயிற்று. சத்திரத்து அதிகாரிகள் வழிப்போக்கர்களின் தராதரத்தை அறிந்து வாடகை வசூலித்தார்கள். வாடகையில் உயர்வு தாழ்வு கிடையாது. எல்லோருக்கும் ஒரே மாதிரியான வாடகைதான். ஆனால் ஏழைகளாய் இருந்தால் வாடகை கொடுக்க வேண்டியதில்லை. அவர்கள் ஏழைகள் தான் என்று சத்திரத்து அதிகாரிகள் தீர்மானித்து விட்டால் போதும். வணிகர்களும் மற்ற தொழில் செய்பவர்களும் சத்திரத்துக்கு உள்ள வாடகையை கொடுத்து விட வேண்டியதுதான். அந்த காலத்து மக்களிடையே ஒரு நல்ல பண்பாடு இருந்தது. அதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது இன்றியமையாதது. உழைத்து 4 காசு சம்பாதிக்க கூடிய வலுவும் திறனும் உள்ள எவனும் தன்னை ஏழை என்று கூறிக்கொள்ள மாட்டான். அவ்வாறு கூறிக்கொள்வதையோ கூறப்படுவதையோ அவமானம் என்று கருதுவான். அறநிலையங்களிலே போய் கையேந்துவது தன் தகுதிக்கு குறைவானதென்று கருதுவான். தான் அனுபவித்த வசதிக்குரிய கூலியை கொடுத்துவிட்டால்தான் அவன் மனம் அமைதியோடு இருப்பான். எதையும் சும்மா பெறக்கூடாது என்ற எண்ணம் அந்த காலத்து மனிதனின் பண்பாடாக விளங்கி வந்தது. இந்த மாதிரியான சில பண்பாடுகள் மட்டுமில்லாமல் இருந்திருந்தால் அசோகரின் அறநெறி ஆட்சி நிலைத்திருக்க முடியுமா என்ன? அசோகர் கட்டிய அந்த சத்திரம் அப்படி ஒன்றும் பெரியதல்ல. ஆனால் அவர் மற்ற நகரங்களில் கட்டிய பெரிய பெரிய சத்திரங்களில் உள்ள எல்லா வசதிகளும் இந்த சத்திரத்திலும் இருந்தன. குதிரைகள், ஒட்டகங்கள் கட்டுவதற்கான தனித்தனி தொழுவங்கள், பசுமாடுகள் கட்டுவதற்கான கட்டுத்துறைகள் எல்லாம் பின்பக்கத்தில் இருந்தன. சத்திரத்தை அடுத்து நந்தவனத்தில் குளிப்பதற்கான ஒரு கிணறும் மற்றொரு மூலையில் குடிதண்ணீர் கிணறும் இருந்தன. சத்திரத்தின் உள்ளே வழிப்போக்கர்கள் தங்கள் உடைமைகளை வைத்துக் கொள்வதற்கான அறைகளும், படுத்துறங்குவதற்கான கூடங்களும், சமைத்துண்பதற்கான கட்டுகளும் வசதியாக அமைந்திருந்தன. சுவர்களில் யாரோ ஒரு சாதாரண சித்திரக்காரன் புத்தர் பெருமானின் வாழ்க்கை நிகழ்ச்சிகள் சிலவற்றை வண்ண படங்களாக எழுதியிருந்தான். அவை தவிர உத்தரங்களின் மீதும் சத்திரத்து முகப்பிலும் புத்தர் பெருமானின் திருவாசகங்களும் அசோகருடைய நல்லுரைகளும் எழுத பெற்றிருந்தன. சத்திரம் கட்டி முடித்து வெகு நாள் ஆகிவிடவில்லை. புத்தம் புதிதாக இருந்த அந்த சத்திரத்திற்கு வந்த வழிப்போக்கர்களுக்கு அது தேவலோகம் போல் காட்சியளித்தது. பாடாலி புத்தரத்திலிருந்து புத்தகையாவிற்கும் கயாவிலிருந்து தலைநகருக்கும் போகும் வழிப்போக்கர்கள் பெரும்பாலும் புத்த சங்கத்தை சேர்ந்தவர்களாகவும் பிச்சுக்களாகவும் இருந்தார்கள். காசிக்கும் ராஜகிரிக்கும் போய் வந்து கொண்டிருந்தார்கள். வணிகர்களாகவும் பிராமணர்களாகவும் வேறு பல பெருந்தொழில் துறையினராகவும் இருந்தார்கள். யாராயிருந்தாலும் வரவேற்று இடம் கொடுக்கும் வழக்கம் நடைமுறையில் இருந்தது. யாருக்கும் எவ்வித வேற்றுமையும் காட்டப்படவில்லை. எல்லோரையும் சமமாக நோக்கும் தன்மையே சத்திரத்து அதிகாரிகளிடம் காணப்பட்டது. எல்லாம் அசோக மாமன்னரின் நோக்கப்படியே இருந்தது. இந்த சத்திரத்துக்கு ஒரு நாள் ஒரு இளைஞன் வந்து சேர்ந்தான். அவன் உடல் அங்கங்களிலே இளமையின் பூரிப்பும், கண்களிலே புதிய மினுமினுப்பும், முகத்தில் கவலையற்ற குதூகலிப்பும், அவன் கடையிலே ஒரு துடிதுடிப்பும் காணப்பட்டன. காசியிலிருந்து வந்த ஒரு கூட்டத்தினரோடு அவனும் சத்திரத்துக்கு வந்து சேர்ந்தான். வந்தவுடன் அவன் மற்றவர்களைப் போலவே
தனக்கு இடம் தேடிக் கொள்வதிலும் தன் துணிமணி படுக்கைகளை ஒழுங்குபடுத்துவதிலும் குளிப்பதிலும் உணவு தேடுவதிலும் ஈடுபட்டிருந்தான். மதிய உணவு முடித்த பிறகு சிறிது நேரம் இளைப்பாறிவிட்டு மாட்டு வண்டிகளில் அவர்கள் ராஜகிரி நோக்கி புறப்பட இருந்தார்கள். சத்திரத்தில் பதிவேட்டுக்காரன் அவன் பெயரை கேட்டபோது மகாலிங்க சாஸ்திரி என்று கூறினான். அந்த பெயரை கொண்டும் அவன் கூட வந்த ஆட்களை பார்த்தும் அவன் ஒரு பிராமண இளைஞன் என்று தெரிந்து கொள்ள முடிந்தது. சத்திரத்து பதிவேட்டிலே ஊர் பேர் தான் குறிக்கப்படுமே தவிர சாதி குலமெல்லாம் குறிக்கப்பட மாட்டாது. எல்லாம் தோற்றம், வழக்கம், பேச்சு, வார்த்தைகளை பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டியதுதான். மகாலிங்க சாஸ்திரி என்ற அந்த இளைஞன் குளியல் முடித்து மற்றவர்களோடு சத்திரத்துக்கு பக்கத்தில் இருந்த ஒரு பிராமணர் வீட்டிலே போய் காசு கொடுத்து சாப்பாடு முடித்து கொண்டு வந்தான். மற்றவர்களோடு சேர்ந்து சத்திரத்து வெளித்திண்ணியிலே சிறிது சாய்ந்து ஓய்வு பெற முயன்றான். உண்ட மயக்கம் தொண்டருக்கும் உண்டு என்ற பழமொழி பொய்யாகாத வண்ணம் கூட வந்த பிராமணர்கள் குரட்டை விட்டு தூங்கலானார்கள். மகாலிங்க சாஸ்திரியும் தூங்கியிருப்பான். ஆனால் உத்தரங்களிலும் சுவர்களிலும் எழுதியிருந்த அந்த வாசகங்கள் அவன் கண்களை கவர்ந்து விட்டன. மெல்ல எழுந்து அந்த வாசகங்களை ஒவ்வொன்றாக படித்து பார்த்து கொண்டு வந்தான். வாசற் கதவருகில் வந்தபோது உள்ளே உத்தரங்களில் இருந்த எழுத்துக்களும் தென்பட்டன. உள்ளே நுழைந்து வரிசையாக படித்து கொண்டு வந்தான். வேக வேகமாக படித்து அவற்றை அவன் உடனே மறந்துவிடவில்லை. ஒவ்வொரு வாசகத்தையும் ஒரு முறைக்கு இருமுறை படித்து அவற்றின் பொருளே மனதில் வரச் செய்து அவற்றை பற்றி சிந்தித்து உள்ளம் ஒவ்வொரு கருத்தையும் ஒப்புக்கொண்ட பிறகுதான் அவன் அடுத்த வாசகத்தை படிக்கச் சென்றான். உண்மையே பேசு, நல்லெண்ணம் கொள், நற்சொல் பேசு, நற்செயல் புரி, உயிர்களுக்கு அன்பு செய், ஆசை அகற்று, மக்கள் யாவரும் நிகரே, குல வேறுபாடு கொள்ளாதே. இப்படிப்பட்ட பல அறங்கூறு மொழிகளை அவன் படித்தான். காசியிலே பண்டிதர்களிடம் தான் கற்ற நூல்களிலே உள்ள நீதிமொழிகளோடு இவற்றை ஒப்பு நோக்கி பார்த்தான். அம்மொழிகளுக்கும் இவ்வாசகங்களுக்கும் உள்ள வேறுபாட்டை ஆராய்ந்தான். எவை ஏற்கத்தக்கன என்று மனதிற்குள்ளே விவாதித்துக் கொண்டான். இதுதான் சரி, இதுதான் ஒப்பத்தக்கது என்ற முடிவுக்கு வந்தான். அப்படி ஒவ்வொரு வாசகத்தையும் துருவி ஆராய்ந்து இது உண்மைதான் என்ற முடிவுக்கு வந்த பிறகு அவன் கால்கள் இடம்பெயர்ந்தன. எல்லா வாசகங்களையும் படித்து முடித்த பிறகுதான் அவன் வெளிவாசற் பக்கம் வந்தான். ஏற்கனவே அங்கிருந்தவற்றை எல்லாம் படித்து முடித்து விட்டபடியால் அவன் திரும்பவும் தான் படுத்திருந்த இடத்துக்கே நோக்கி சென்றான். அப்போது நுழைவாயிலில் கதவுக்கு மேலே எழுதியிருந்த எழுத்துக்கள் புதிதாக அவன் கண்களை கவர்ந்தன. முதல் முறை அவன் அவ்வாசகத்தை கவனிக்கவில்லை. இப்பொழுது கொட்டை எழுத்துகளில் பளிச்சென்று அந்த வாசகம் அவன் கண் முன்னே தோன்றியது. அவன் அந்த வாசகத்தை திரும்ப திரும்ப மனதிற்குள் படித்துக் கொண்டான். எத்தனை முறை படித்தும் அவன் கண்கள் அந்த வாசகத்தை விட்டு அகலவில்லை. திரும்ப திரும்ப அதன் பொருளை சிந்தித்து பார்த்தும் அவன் மனம் அதை அக்கருத்தை ஒப்புக்கொள்ள மறுத்தது. மற்ற எல்லா வாசகங்களும் சரி என்று அவன் மனம் ஒப்புக்கொண்டு விட்டது. புத்த பெருமானின் புத்தம் புதிய புரட்சிகரமான அந்த கொள்கைகள் அவனுடைய இளம் உள்ளத்தை கவர்ந்தது. வியப்புக்குரியதல்ல. நேர்மையான நெஞ்சத்தோடு உண்மையை ஆராயும் அந்த இளம் உள்ளத்திலே அவை ஆழ பதிந்தது ஆச்சரியத்திற்குரியதல்ல. ஆனால் மகாலிங்க சாஸ்திரியின் இளம் உள்ளம் புத்தம் பெருமானின் புது கருத்துக்களை பொன்னை போல் போற்றி ஏற்றுக்கொண்ட அந்த தூய உள்ளம் இந்த ஒரு வாசகத்தை மட்டும் ஏற்றுக்கொள்ள மறுத்தது. தன் உள்ளம் ஏற்றுக்கொள்ள மறுத்த அந்த வாசகம் புத்த பெருமானுடையதாக இருக்க முடியாது என்று அவன் திண்ணமாக நம்பினான். அந்த வாசகம் அசோகர் தாமாக சேர்த்து எழுத சொன்னதாக இருக்க வேண்டும் என்றுதான் அவன் எண்ணினான். புத்த பெருமானின் புது கருத்துக்களை எல்லாம் ஏற்றுக்கொண்ட இந்த மாமன்னர் ஏன் இந்த பழங்கருத்தையும் அவற்றோடு ஒப்பு வைத்து பரப்ப முன்வர வேண்டும் என்று அவன் மனம் கேள்வி தொடுத்தது. இவ்வளவு சிந்தனைக்கு இலக்காகியும் அவன் ஒப்புக்கொள்ள மறுத்த அந்த வாசகம் என்னங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தெரியலையா நெக்ஸ்ட் வீடியோல போடுறேன். இன்னும் நிறைய கதைகளை பார்க்கலாம். லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி நண்பர்களே.